الحمد لله الذي كفى والصلاة والسلام على عباده الذين اصطفى أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم وفي فرقان الحميد فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وقالوا لا تذرن آلهة ولا تذرن ودا ولا سواعا ولا يعوث ويعوق ونسرا وقد أضلوا كثيرا صدق الله العظيم. وقال نبينا وحبيبنا رسول الله صلى الله عليه وسلم لا تدخل الملائكة بيتا فيه الكلب والتصاوير أو كما قال عليه الصلاة والتسليم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்ஹம்துலில்லா, அல்லாஹினுடைய மிக பெரும் கிருபையினால் உன்னதமான ரமலானுடைய மாதத்தின் தராவிஹ் தொழுகையை நிறைவு செய்துவிட்டு அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா இன்றைய தினத்தில் தரக்கூடிய அனைத்து விதமான பாக்கியங்களுக்கும் சொந்தக்காரர்களாக நம் அனைவரையும் ஆக்கியருள் புரிவானாக. ஆமீன். அன்பானவர்களே, நம்முடைய இன்றைய சிந்தனைக்கு ஃபோட்டோ மற்றும் வீடியோ கவனம் வேண்டும் என்ற தலைப்பிற்கு கீழாக சில செய்திகளை நாம் பார்ப்பதற்கு இருக்கிறோம். சமீப காலமாக அலட்சியமாக கருதப்படக்கூடிய மிகவும் ஆபத்தான குற்றங்களில் ஒரு செயல்பாடுகளாக இவைகளை நாம் கருத்திலே கொள்வதற்கு அவசியப்பட்டு இருக்கிறோம். முதலாவதாக ஃபோட்டோ வீடியோவை குறித்து சட்ட வல்லுநர்களுடைய தீர்ப்புகளை நாம் பார்க்க வேண்டும். சட்ட வல்லுநர்களுடைய தீர்ப்புகள் என்பது முத்தகத்திமீன்கள் முத்தஅஹீரீன்கள் என்பதாக இருவேறு நிலையிலே இருக்கிறது. அதாவது கொஞ்சம் காலம் மடக்கி உட்காருங்களேன். அதாவது இந்த ஃபோட்டோ அறிமுகமான அந்த காலத்திலே வாழ்ந்த முன் சென்ற மார்க்க சட்ட வல்லுநர்கள் இவர்கள் சொன்ன தீர்ப்புகள், அதற்கப்புறம் பரிணாம வளர்ச்சியை அடைந்ததற்கு பிறகு ஃபோட்டோ மற்றும் வீடியோக்களிலே இருக்கக்கூடிய சில அத்தியாவசியமான தேவைகளை கருத்தில் கொண்டு தீர்ப்புகளை சொல்லி இருக்கக்கூடிய பின் வந்தவர்கள் முத்தஅஹீரீன்கள் என்கின்ற இரண்டு சட்ட வல்லுநர்களுடைய கோணங்களையும் நாம் முதலாவதாக கருத்தில் கொள்ள வேண்டும். முதலாவதாக இருக்கக்கூடிய முத்தகத்திமீன்கள் இவர்கள் சொல்லக்கூடிய சட்டம் என்னவென்று சொன்னால், நிர்பந்த நேரத்தை தவிர எந்த ஒரு காலத்திலேயும் எந்த ஒரு ஃபோட்டோவும் கண்டிப்பாக அனுமதி கிடையாது, அது திட்டவட்டமாக ஷரியத்திலே ஹராமாக்கப்பட்டிருக்கிறது என்பது. காரணம், உருவப்படங்களை குறித்து அவ்வளவு எச்சரிக்கைகளும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்டிப்பும் ஹதீஸ்களிலேயும் நிறைந்திருப்பதை நம்மினால் பார்க்க முடிகிறது. உதாரணமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், லா ததுகுலுல் மலாயிகத்து பைத்தன் ஃபீஹி கல்பும் வலா தஸ்வீர். எந்த ஒரு வீட்டிலே நாயும் உருவப்படமும் இருக்குமோ அந்த வீட்டிலே மலக்குமார்கள் நுழைய மாட்டார்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். இந்த இடத்துல நாம் ஒரு விஷயத்தை விளங்க வேண்டும். உருவப்படம் என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் தான் ஃபோட்டோன்றதே இல்லையே, அப்போ இங்கே ஃபோட்டோ வருமா என்று சொன்னால் ஃபோட்டோ வரும். இங்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைந்த வரைபடத்தை தானே சுட்டி காண்பித்தார்கள் என்பதாக நாம் சொல்லிவிட முடியாது. ஏனென்றால் அதற்கு ரஸ்மு என்கின்ற வார்த்தை இருக்கிறது. கைப்பட வரைவதற்கு ரஸ்மு என்கின்ற வார்த்தை இருக்கிறது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வார்த்தையை பயன்படுத்தாமல் ஃபோட்டோவிற்கு நாம் இப்பொழுது பயன்படுத்தக்கூடிய அதே வார்த்தையை சேர்த்த வண்ணமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபீஹி கல்பும் வலா சூரா, எந்த ஒரு வீட்டிலே நாயும் உருவப்படமும் இருக்குமோ, அது ஃபோட்டோவாக இருந்தாலும் சரி. ஒரு காலத்தில் அச்சாணியில் எழுதிய மனிதன்
பிற்காலத்திலே கரிகட்டையின் மூலமாக எழுதிய மனிதன், அதற்கு அடுத்ததாக கட்டை மற்றும் மையின் தொட்டு எழுதிய மனிதன், பிற்காலத்திலே பென்சிலின் மூலமாக எழுதிய மனிதன், அவன் காலப்போக்கிலே எழுதுகோலிலாகவும் இப்பொழுது கணினியின் மூலமாகவும் கம்ப்யூட்டர்களின் மூலமாகவும் எழுதக்கூடியவனாக அவன் மாறியிட்டு இருக்கிறான். இதில் எழுத்து என்கின்ற விஷயத்திலே எல்லாம் வந்து சேர்ந்துவிடும். பரிணாம வளர்ச்சி அடைந்த தொழில்நுட்பத்தினுடைய முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய அனைத்தும் வந்துவிடும் என்ற அடிப்படையில் இந்த உருவப்படம் என்ற இதில் கைப்பட வரைவது மட்டுமல்ல, நாம் ஒளிபெருக்கியின் மூலமாக மற்ற கருவிகளின் மூலமாக நாம் பிடிக்கக்கூடிய அந்த ஃபோட்டோக்களும் உள்ளே வந்துவிடும் என்பதுதான் ஒட்டுமொத்த மார்க்க தீர்ப்பாளர்களுடைய கருத்து என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ஹதீஸிலே சொல்கிறார்கள், இன்ன அஷத்தன் நாசி அஸாபன் யௌமல் கியாமத்தி, கியாமத்துடைய தினத்திலே மிகவும் மக்களில் வேதனை செய்யப்படக்கூடியவன், அஸாபிற்குரியவன் யார் என்று சொன்னால் அல் முஸவ்விரூன், உருவப்படத்தை உருவாக்குபவன். அதாவது ஃபோட்டோ பிடிக்கக்கூடியவனாக இருந்தாலும் சரி, அல்லது அதை வரையக்கூடியவனாக இருந்தாலும் சரி, அல்லது சிலையை உருவாக்கக்கூடியவனாக இருந்தாலும் சரி, அல் முஸவ்விரூன், ஒரு உருவப்படத்தை எவன் உருவாக்குகிறானோ அவன்தான் கியாமத்துடைய தினத்திலே கடுமையான வேதனைக்கு உரித்தானவனாக இருக்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார். இன்னொரு ஹதீஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மன் சவ்வர சூரத்தன் ஃபஇன்னல்லாஹ முஅذிபுன் ஹத்தா யுன்ஃபக ஃபீஹி ரூஹ். ஒரு மனிதன் ஒரு உருவப்படத்தை உருவாக்கினான் என்று சொன்னால் இவனை அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா மறுமையிலே எழுப்புவான். எழுப்பி நீ உருவாக்கிய அந்த உருவப்படத்திற்கு நீ உயிர் கொடுக்காத வரையிலும் உன்னை நான் சுவனத்திற்கு அனுப்ப மாட்டேன் என்பதாக அல்லாஹு தஆலா நரகத்திலே போட்டு அவனை வேதனை செய்து கொண்டே இருப்பான். அவனுக்கு கொடிய வேதனை கொடுத்து கொண்டே இருக்கும். எதுவரையிலும் ஹத்தா யுன்ஃபக ஃபீஹி ரூஹ், அதிலே அவன் உயிரை ஊட்டுகின்ற வரையிலும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், வலைஸ பிநாஃபிகின் ஃபீஹா அபதா, ஒரு காலமும் அவனினால் உயிர் ஊத முடியாது. ஏனென்றால் உயிர் ஊதக்கூடிய ஆற்றல் என்பது அல்லாஹ்விடத்தில் மட்டும்தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது அவன் எப்படி உயிர் ஊதுவான்? அப்படி என்றால் யார் உருவப்படத்தை உருவாக்குகிறார்களோ அவர்களுக்கு நிரந்தரமான நரகம் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கு எச்சரிக்கை செய்தார்கள் என்பதாக நம்மினால் பார்க்க முடிகிறது. அதே மாதிரி இன்னொரு ஹதீஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உருவப்படத்தினுடைய விஷயத்தில் எந்த அளவிற்கு தீவிரத்தை காட்டினார்கள் என்று சொன்னால், மக்கமா நகர் வெற்றி கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பைத்துல் ஹராமிலே, மஸ்ஜிதுல் ஹராமிலே தொழுவதற்காக அவர்கள் முற்படுகிறார்கள். லம்மா கதிம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபா யதுகுல் பைத வஃபீஹல் ஆலிஹா, அதிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய உருவப்படம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய உருவப்படம், இவைகளோடு சேர்த்து சில சிலைகளும் உள்ளே இருந்த காரணத்தினால் அந்த காபாவிற்குள்ளாக நுழைவதற்கு கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுத்துவிட்டார். எல்லா சிலையையும் எடுத்து எல்லாத்தையும் அப்புறப்படுத்தி விட்டு அந்த சுவர்களிலே வரையப்பட்டிருந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சூரத்தையும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய சூரத்தையும் அழிக்கப்பட்டதற்கு பிறகுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுழைந்தார்கள் என்பதாக நாம் பார்க்கிற பொழுது இதில் கண்ணியமானவர்கள் சாதாரணமானவைகள் என்பதாக பாகுபாடு கிடையாது. இவங்கெல்லாம் ரொம்ப பெரியவங்க, இவங்களுடைய ஃபோட்டோக்கெல்லாம் வச்சுக்கிறது தப்பு கிடையாது, நம்முடைய வீட்டினுடைய குடும்பத்தினுடைய முன்னவர்கள் இவருடைய ஃபோட்டோக்கெல்லாம் வச்சுக்கிறது ஒன்றும் கிடையாது என்பதாக சொல்ல முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவைகளையும் அழித்தார்கள் என்பதாக நம்மினால் பார்க்க முடிகிறது. இன்னும் சொல்ல போனால் குர்ஆனினுடைய ஆயத்தின் அடிப்படையிலே பார்த்தோம் என்று சொன்னால், கண்ணியமானவர்கள் என்பதாக சொல்லப்படக்கூடியவர்களுடைய ஃபோட்டோக்கள் கண்டிப்பாக அழிக்கப்பட வேண்டும், அவைகள் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதுதான் ஷரியத்து சொல்லக்கூடிய செய்தி. அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா குர்ஆனிலே சொல்லி காண்பிக்கிறான், வகாலு லா ததருன்ன ஆலிஹதகும் வலா ததருன்ன வத்தம் வலா சுவாஅம் வலா யஊத வ யஊக வ நஸ்ரா வகத் அதல்லு கதீரா. பத்து, சுவாஉ, யஊது, யஊக்கு என்பதாக இருந்த நபர்கள் எல்லாம் கானு சாலிஹா கௌமுன் சாலிஹூன், முன்னாடி வாழ்ந்த ஒரு சமூகம், நல்ல மனிதர்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் மத்தியிலே வாழ்ந்த ஒரு நல்ல மனிதர்கள் எப்படி வாழணும்,
அல்லாஹ்வை நாம் எப்படி இரையச்சம் கொள்ள வேண்டும் என்பதாக நல்வழி காட்டிய நல்ல மக்கள் தான் யாரு? யஊது, யஊக்கு, நஸ்ரு என்கின்ற இவர்கள் பிற்காலத்திலே என்ன செய்தார்கள் சொன்னால், இந்த நல்ல மனிதர்கள் எல்லா மக்கள்கிட்டையும் முஹப்பத்தாக வாழ்ந்து சீதேவிகளாக வாழ்ந்தவர்கள் ஒரு காலத்திலே மரணித்து போனவுடன் அவர்களுக்கு மத்தியிலே ஒரு விஷயத்தை சொல்லி கொண்டார்கள். லவ் சவ்வர்னாஹும் கான அஷ்வகுலனா இலல் இபாதா. நாம் இந்த முன்னாடி மௌத்தா போனவங்களை எல்லாம் கொஞ்சம் செவர்களில், பள்ளிவாசல் செவரில் கொஞ்சம் எழுதி வச்சுக்கிட்டா நம்ம மெஹராபில் தக்பீர் கட்டும்போது நம்முடைய முன்னவர்களை பார்க்கும்போது ஒரு இறையச்சம் வரும் இல்லையா, ஒரு தக்வா வரும் இல்லையா, நம்முடைய இபாதத்தில் கொஞ்சம் ஆர்வம் வரும். சார் நம்முடைய முன்னவர்கள்லாம் எவ்வளோ இபாதத்தில் செஞ்சாங்க என்பதாக நினைத்து அவர்கள் சுவர்களிலே உருவப்படங்களை வரைய ஆரம்பித்தார்கள். சிலை வணக்கம் எப்படி வந்தது என்பதை இப்னு கசீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய தஃப்சீரிலே பதிவு செய்கிறார்கள். முதலாக உலகத்திலே சிலை வணக்கம் என்பது எப்படி வந்துச்சு? உருவப்படத்தின் மூலமாக தான் வந்துச்சு. முதல்ல இப்படி வரைஞ்சாச்சு. இதை சொன்னது யாரு? இப்லீஸ் சொன்னான். இப்போ எல்லா மக்களும் ஒரு நபர்கள் மரணிக்கின்ற பொழுது, மரணிக்கின்ற பொழுது வத்துடைய உருவப்படம், சுவா அவர் மரணித்தவுடன் பக்கத்தில் சுவாவினுடைய உருவப்படம், யஊத் மரணித்தவுடன் யஊத்தினுடைய உறவுப்படம், யஊக்கு மரணித்தவுடன் யஊக்கினுடைய உருவப்படம் என்பதாக இந்த 4 நபர்களுடைய உருவப்படங்களையும் அவர்கள் அதை வரைஞ்சி வச்சுட்டு அல்லாஹ்வை தான் வணங்கினாங்க, இவங்களை வணங்கலை. இப்படியே இருக்கிற காலகட்டத்தில் ஃபலம்மா மாத்து இவர்களெல்லாம் மரணித்ததற்கு பின்பு வஜா அல் ஆஹரூன் வேறொரு தலைமுறையினர்கள் வந்ததற்கு பிறகு இப்லீஸ் இவர்களிடத்திலே வந்தான். ஃபதப்ப இலைஹிமுல் இப்லீஸ் இவர்களிடத்திலே வந்து தந்திரமாக சொன்னான், நீங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியுமா, இன்னஹும் கானு தஅபுதூனஹும், இந்த மக்களெல்லாம் யஅபுதூனஹும், இந்த சிலைகள்லாம் இருக்குதுல்ல முன்னாடியெல்லாம் வணங்கி, நீங்கள் யாரை வணங்கிட்டு இருக்கீங்க? அல்லாஹ்வை வணங்கிட்டு இருக்கோம். அப்போ இது எதுக்கு வரைஞ்சி வச்சுருக்கிறீங்க அப்படின்னா, தெரியல முன்னோர்கள் வரைஞ்ச, உங்களுக்கு மேன்றே தெரியாதா, நம்முடைய முன்னவர்கள் எல்லாம் இவர்களை தான் வணங்கி கொண்டிருந்தார்கள். ஒபிஹிம் யுஸ்கவுனல் மத்தர், இவர்களை கொண்டுதான் மலையையும் தேடினார்கள், மலையும் பொழிந்தது. எனவே நீங்கள் இவர்களை வணங்குங்கள் என்பதாக சொன்னவுடன் அதையே மக்களும் நம்பி அதை வணங்கக்கூடியவர்களாக மாறினார். பிற்காலத்தில் இந்த உருவப்படத்தை விட அழகான முறையிலே செதுக்க முடியும் என்பதாக அந்த கலையிலே தேர்ச்சி பெற்றவர்கள் சிலைகளாக பரிணாம வளர்ச்சியாக உருவாக்கியதை நம்மால் பார்க்க முடிகிறது. இன்றைக்கி கூட அப்படித்தானே, அரசியல் தலைவர்களுடைய ஃபோட்டோக்களுக்கு முதலாவதாக மாலை தூவப்படுகிறது. அதற்கப்புறம் அந்த மாலைகள் கலட்டப்பட்டு அந்த ஃபோட்டோவையும் எடுக்கப்பட்டு ஒரு சிறிய சிலையை அங்கு வைக்கப்படுகிறது. அதற்கப்புறம் ஒரு 60 அடி 70 அடி 7 அடி 8 அடி என்பதாக அது ஒவ்வொரு சைசு வாரியாக சிலைகள் உருவாக்கப்படுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. இப்படி தான் சிலைகளும் உருவாக்கப்பட்டது. எனவே கண்ணியமானவர்கள் என்கின்ற விஷயத்திலே, இந்த ஃபோட்டோவினுடைய விஷயத்திலே விதிவிலக்கு கிடையாது என்பதை சட்ட வல்லுநர்கள் குறிப்பிட்டு காண்பிக்கிறார். இது ஆக முத்தகத்திமீன்கள் சொல்லக்கூடிய சட்டம் என்னவென்று சொன்னால், நிர்பந்த நேரத்தை தவிர வேறு எந்த நேரத்திலையும் ஃபோட்டோ எடுப்பது, வீடியோ எடுப்பது கண்டிப்பாக கூடாது என்பது. முத்தஅஹிரீன்கள், தற்காலத்தில் இருக்கக்கூடிய முத்தஅஹிரீன்கள் பரிணாம இன்றைய காலகட்டத்தினுடைய சூழலை கவனித்து ஹரமைனுடைய முஃப்திகள், ஃபத்வா கொடுக்கக்கூடிய இஃப்தாவினுடைய மார்க்க தீர்ப்பு வல்லுநர்கள், மிஸ்ர் தேசத்தினுடைய மார்க்க தீர்ப்பு வல்லுநர்கள், பாகிஸ்தான் மற்றும் இந்தியாவினுடைய பிரபலமான முஃப்திகளினுடைய ஃபத்வாக்கள் என்னவென்று சொன்னால், சில நிபந்தனைகளோடு ஃபோட்டோ மற்றும் வீடியோக்கள் அனுமதிக்கப்படுகிறது என்பது. சில நிபந்தனைகளோடு. என்னென்ன நிபந்தனைகள் என்று சொன்னால், முதலாவதாக அது தேவைக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும், விருப்பத்திற்கு உட்பட்டதாக இருக்கக்கூடாது. வெறுமனே விருப்பம் அப்படின்றத தாண்டி அதில் எந்த ஒரு தேவையும் இல்லை என்பதாக இருந்துச்சுன்னா அந்த ஃபோட்டோ கண்டிப்பாக ஹராம். இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸிலே சுட்டி காண்பிக்கப்பட்ட ஒரு சில செய்திகளின் மூலமாக இந்த சட்டத்தை வகிக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலே சொன்னார்கள், லா ததுகுலுல் மலாயிகத்து பைத்தன் ஃபீஹி கல்புன் வலா முஸவ்விருன் வலா சூரத்துன், எந்த வீட்டிலே நாயும் உருவப்படமும் இருக்கிறதோ அந்த வீட்டிலே மலக்குமார்கள் நுழைய மாட்டார்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் எல்லா நாயினுடைய விஷயமும் இப்படிதானா என்று சொன்னால் இல்லை. அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா சில நாய்கள் இருக்கிறது, அவைகள் வீட்டிலே வளர்க்கப்படுவதற்கு தகுதியானவை என்பதாக அல்லாஹு தஆலா சுட்டி காண்பிக்கிறார்.
முகல்லிபீன துஅல்லிமூனஹுன்ன மிம்மா அல்லமுக்குமுல்லாஹ். சில வேட்டைக்காக நீங்கள் வளர்க்கக்கூடிய நாய்கள், வேட்டை பிராணிகளுடைய குறித்து பேசுகிற பொழுது, வேட்டையாடுவதற்காக நீங்கள் பயிற்சி கொடுத்து வளர்க்கக்கூடிய நாய்கள் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய உயிரினங்கள், அந்த பிராணிகளை நீங்கள் சாப்பிடலாம் என்பதாக அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா சட்டம் சொல்கிறார். இந்த இடத்துல அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா வேட்டைக்காக நாய்களை வளர்க்கப்படலாம். அதை தாண்டி ஒரு செல்ல பிராணியாகவோ தேவையில்லாமலோ வளர்க்கப்படக்கூடிய நாய்கள், தேவையில்லாமல் வீட்டிலே வைக்கப்படக்கூடிய நாய்கள் தான் மலக்குமார்களை தடுக்கக்கூடிய நாய்கள் என்பதை இந்த ஆயத்தின் மூலமாக புரிந்து கொள்கிறோம். இதே போன்றுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த போட்டோவினுடைய விஷயத்தையும் சொல்லியிருப்பது. அதாவது தேவையை இருக்கின்ற பொழுது அந்த தேவையை பயன்படுத்தக்கூடிய போட்டோக்களை தவிர விருப்பத்திற்காக, நேசத்திற்காக, சந்தோஷத்திற்காக எடுக்கப்படக்கூடிய போட்டோக்கள் என்பது கண்டிப்பாக ஹராமாக்கப்பட்டது என்பதை சுட்டி காண்பிக்கிறார். அதற்கு அப்புறம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இன்னொரு ஹதீஸிலே பார்க்க முடிகிறது, எந்த உருவப்படங்கள் மகத்துவத்திற்குரியதாக, மேன்மைக்குரியதாக இருக்கிறதோ அந்த போட்டோக்கள் கண்டிப்பாக ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. எந்த போட்டோக்களை அதை பொருட்படுத்தப்பட மாட்டாதோ அந்த போட்டோக்களுடைய விஷயத்திலே எந்த ஒரு தடுப்பும் இங்கு தடையும் வராது என்பதை சுட்டி காண்பிக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிற்குள்ளாக நுழைகிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கிறார்கள், அந்த வீட்டிலே திரை இருக்கிறது, திரையிலே பெரிய ஒரு உருவப்படம் வரைந்திருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகம் மாறுகிறது. ஆயிஷா நாயகியை காரணம் கேட்கிறார்கள், இந்த உருவப்படம் என்ன என்று கேட்கிறார்கள். உடனே அந்த உருவப்படம் இரண்டாக கிழிக்கப்படுகிறது. அந்த திரையை இரண்டாக கிழித்து அதை சாதாரணமாக கீழே மிதிப்படக்கூடிய ஒரு பொருளாக அல்லது சாயக்கூடிய ஒரு பொருளாக அவர்கள் அந்த துணியையே, அந்த திரையையே மாற்றி அமைக்கிறார். மாற்றி அமைத்ததற்கு பின்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். அதிலே உருவப்படம் இருக்கிறது, உருவப்படம் இருக்குது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரையாக இருக்கிற பொழுது எதிர்த்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபக்கத் ரஅய்துஹு முத்தகியன் அலா யஹதாஹுமா வ ஃபீஹா சூரா, அதிலே உருவப்படம் இருக்கக்கூடிய நிலையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிலே அந்த இரண்டு நான் பிரித்து செஞ்சன, அதில் ஒன்றின் மீது சாய்ந்து உட்காரக்கூடியவர்களாக நான் பார்த்தேன் என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார். அப்படி என்றால் மதிக்கப்படக்கூடிய விதத்திலே ஒரு உருவப்படம் என்று இருக்கிறது என்று சொன்னால் அந்த உருவப்படம் கண்டிப்பாக தவிர்க்கப்பட வேண்டும். எந்த உருவப்படம் அது உதாசீனப்படுத்தக்கூடியதாக இருக்கிறதோ அதிலே எந்த ஒரு குற்றமும் இல்லை என்பதாக ஒரு சட்ட வல்லுநர்கள் குறிப்பிட்டு காண்பிக்கக்கூடியதை நம்மினால் பார்க்க முடிகிறது. மதிக்கப்படக்கூடியதாக இருந்துச்சுன்னா அது உருவப்படம் மட்டும் இல்லை, உருவப்படம் இல்லாதவைகளாக இருந்தாலும் அவைகளும் நிராகரிக்கப்படும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இன்னொரு ஹதீஸ், லம் யகுன் யத்ருக்கு ஃபி பைத்திஹி ஷைஅன் ஃபீஹி தஸாலி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வீடுகளிலே ஏதேனும் ஒரு வீட்டில் சிலுவைகள் இருந்தது என்று சொன்னால், சிலுவையினுடைய உருவ வரைபடம் இருந்தது என்று சொன்னால் அந்த பொருளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரத்து செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். இங்கே உருவப்படம் இல்லை, சிலுவை என்பது உருவப்படம் இல்லை, ஆனால் அது மேன்மைக்குரியதாக, மகத்துவப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது என்ற காரணத்தினால அது உருவப்படமாக இல்லை என்று சொன்னாலும் அது நிராகரிக்கப்பட வேண்டும் என்பதாக வருகிற பொழுது, உருவப்படமாக இருந்து அது மதிக்கப்படக்கூடியதாக இருந்தால் கண்டிப்பாக அது நிராகரிக்கப்பட வேண்டும் என்பதிலே எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. மூன்றாவது, உருவப்படம் அது இருக்கக்கூடிய அசல் ரூபத்தை விட ஒரு சிறிய ஒரு வடிவத்திலே இருந்தது என்று சொன்னால் அது அந்த உருவப்படம் குறித்து பிரச்சனை இல்லை என்பதாக சட்ட வல்லுநர்கள் குறிப்பிட்டு காண்பிக்கிறார். என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ உதாரணமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு ஹதீஸ், ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிருக்கும்போது அவங்களுடைய வீட்டில் சொப்பு ஜாமான்லாம் வச்சுருப்பாங்களே, விளையாட்டு பொருட்கள், அந்த பொருட்களுடைய எல்லாம் ஒரு திரை நகருகிறது. அதில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவி ஆயிஷா நாயகியினுடைய விளையாட்டு பொருட்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்குறாங்க. பார்த்துட்டு கேட்குறாங்க, மா ஹாதல்லதி அரா வஸ்தகுன்ன, இதெல்லாம் என்னதுமா அப்படின்னு கேட்குறேன்னா, என்னுடைய விளையாட்டு பொருள் அப்படின்னு சொல்லி ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க. இதில் நடுவில் இருக்குது, அது என்னது அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டவுடனே ஆயிஷா நாயகி சொன்னாங்க, ஃபரஸ், குதிரை என்பதாக சொல்கிறார். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, லஹு ஃபரசுன் ஜனாஹன், குதிரைக்கு ரெக்கை இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா அந்த குதிரைக்கு ரெக்கை இருக்கிற மாதிரி ஒரு பொம்மை. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, இது குதிரைக்கு ரெக்கை இருக்குமா என்று கேட்கிறார்.
கேட்டவுடன் ஐஷா நாயகி அவர்கள் அற்புதமான முறையில் பதில் சொல்லுகிறார்கள், அமா சமியத்த அன்னலி சுலைமான கைலன் லா அஜ்னிஹா. உங்களுக்கு தெரியாதா, மேட்ரு தெரியாதா? சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்பதாக ஒரு நபி இருந்தார்கள். அந்த நபிக்கு ரக்கை உள்ள குதிரை ஒன்று இருந்தது என்பதாக முன்னால் சொல்லப்பட்டு இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியாதா என்பதாக கேட்டவுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஐஷா நாயகியினுடைய மார்க்க அறிவை நினைத்து தன்னுடைய கடவாய் பல்லு தெரியக்கூடிய அளவிற்கு சிரித்தார்கள் என்பதாக வரக்கூடிய இந்த ஹதீஸ் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீஸில் சுட்டி காமிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, குதிரை என்பது உருவப்படம், அது ஒரு சிறிய பொம்மை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாக எல்லா உருவப்படத்தையும் வெறுக்கக்கூடியவர்களாக மறுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று சொன்னால் இந்த உருவப்படத்தையும் அவர்கள் ரத்து செய்திருப்பார்கள். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரத்து செய்யாமல் விடுவதன் மூலமாக சிறியதாக பொருட்படுத்தப்படாமல் இருக்கக்கூடிய சிறு பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த இது எதுவும் குற்றத்திற்குரியது அல்ல என்பதை சுட்டி காண்பிக்கிறது என்பதாக குறிப்பிட்டு காண்பிக்கிறார். இன்னொரு செய்தி, ஸைத் இப்னு ஹாலித் ரலியல்லாஹு தஆலா இவங்க தான் யாருன்னு சொன்னால் உருவப்படம் கூடாது என்பதாக அறிவிப்பு செய்த ஹதீஸ்களை வல்லுனர். இந்த ஹதீஸை அறிவிப்பு செய்தது யாருன்னா ஸைத் இப்னு ஹாலித் என்பதாக சொல்லக்கூடிய ஒரு சஹாபி. அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருக்கு. இவங்களை சந்திக்கிறதுக்காண்டி அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டுக்கு போகிறாங்க. உடம்பு சரியில்லாமல் படுத்திருக்கிறது. இந்த உருவப்படம் கூடாது என்பதாக அறிவிப்பு செஞ்சாங்களே அந்த ஹதீஸ் அறிவிப்பாளர் அந்த சஹாபி படுத்திருக்காங்க. இப்போ போகிறாங்க நலம் விசாரிக்கிறதுக்காண்டி அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போகிறாங்க. போனால் எந்த அறிவிப்பாளர் இருக்கிறாங்களோ அந்த அறிவிப்பாளருடைய வீட்டு வாசல்ல ஒரு திரை தொங்குது. அந்த திரையில சின்னதாக இந்த பட்டர்ஃப்ளை, இந்த பட்டாம்பூச்சி இருக்குதுல்ல, வண்ணத்து பூச்சி, அந்த வண்ணத்து பூச்சியை போன்ற சில அந்த உருவப்படங்கள் அங்கு வரையப்பட்டு இருக்கிறது. இப்போ அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய உபைதுல்லா என்று சொல்லக்கூடிய ஸைத் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய சொந்தக்காரர் அவரிடத்தில் கேட்குறாங்க உபைதுல்லாட்ட, என்னப்பா இவங்க தானே உருவப்படம் கூடாதுன்றத ஹதீஸை அறிவிச்சாங்க, ஆனால் இங்கே திரையில வீட்டு திரையிலே என்ன இருக்குது, வண்ணத்து பூச்சி இருக்குதே என்பதாக, வண்ணத்து பூச்சி மாதிரியான உருவப்படம் இருக்கிறதே, சின்னதாக இருக்கிறதே என்று கேட்கிற பொழுது அந்த உபைதுல்லா அவர்கள் தனக்கு பதில் சொல்கிறார்கள், நீங்கள் கேட்கவில்லையா, அலம் தஸ்மஉஹு ஹீன கால இல்லா ரகமன் ஃபீ ஸௌ. ஒரு டிசைன் என்ற அடிப்படையில் ஒரு சிறியதாக வரியப்படக்கூடிய உருவப்படங்களை தவிர என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்பதை அந்த ஹதீஸை அறிவிக்கும் பொழுதே ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள் என்பதை நீங்கள் கவனிக்கவில்லையா என்பதாக அவர்கள் சொன்னார். இதே இன்னொரு ஹதீஸில் நம்மளால் பார்க்க முடியுது. ஸைத் இதே அபூ தல்ஹா யாரு நலம் விசாரிக்கிறதுக்காண்டி வந்தாங்கல்ல, இந்த அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு உடம்பு சரியில்லாமல் போகிறாங்க. இப்போ இவங்கள உடம்பு சரியில்லாமல் போகும்போது இவர்களை சந்திப்பதற்காக ஸஹல் இப்னு ஹுனைஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வருகிறார். ஸஹல் இப்னு ஹுனைஃப் ரலியல்லாஹு தஆலா அவங்க உள்ளக வரும்போது அவங்களுடைய யார் தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அபூ தல்ஹா ரலியல்லாஹுக்கு கீழே ஒரு திரை, ஒரு விரிப்பு ஒன்று இருக்குது. அந்த விரிப்பை ஒருத்தவரை கூப்பிட்டு இந்த விரிப்பை கொஞ்சம் அப்புறப்படுத்து அப்படின்றாங்க. இதை பார்த்துட்டு ஸஹல் இப்னு ஹுனைஃப் ரலியல்லாஹு தஆலா அவங்க கேட்குறாங்க, ஏன் நல்லா தானே இருக்கு, எதுக்கு நல்லா நீங்கள் உட்காந்து தானே இருக்கீங்க, ஏன் அதை எடுக்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னாங்க, அதில் உருவப்படம் இருக்குது, சின்னதாக உருவப்படம் இருக்கிறது என்பதாக சொல்லும் பொழுது அப்போ ஸஹல் ரலியல்லாஹு தஆலா கேட்குறாங்க, யார் ஸைத் இப்னு ஹாலித் ரலியல்லாஹு தஆலா அவங்க அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட கேட்குறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலம் யகுல் இல்லா மா கான ரகமன் ஃபீ ஸௌ. ஆடையிலே வடிவத்திற்காக டிசைனுக்காக வரையக்கூடிய சின்ன உருவப்படங்கள் பிரச்சனை இல்லை என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அது உங்களுக்கு நினைவில்லையா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே இங்கே அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவங்க சொன்னாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னது எனக்கு நினைவு இருக்குது, இருந்தாலும் எனக்கு மனசு கேட்கலன்றதுக்காக நான் அதை அப்புறப்படுத்தினேன் என்பதாக அவர்கள் சொல்லக்கூடிய அந்த ஹதீஸின் மூலமாக சட்ட வல்லுநர்கள் குறிப்பிட்டு காண்பிக்கக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், பொருட்படுத்தப்படாத சிறிய உருவப்படங்கள் என்பது அனுமதிக்கப்படுகிறது. அதாவது நம்முடைய பிள்ளைகளுக்கு விலங்கினுடைய வடிவங்களை எத்தனை சிங்கம் எப்படி இருக்கும், புலி எப்படி இருக்கும், ஒட்டகச்சிவிங்க எப்படி இருக்கும் என்பதாக கூட்டிகிட்டு போய் நேரில் காட்டுறதை விட இன்றைக்கி ஸ்கூல் புக்கில் எழுதப்படக்கூடிய வரையப்படக்கூடிய உருவப்படங்கள், அந்த உருவப்படங்களுடைய வடிவங்கள் இதுவெல்லாம் இந்த அடிப்படையில் தான் அனுமதிக்கப்படுகிறது. அது மாதிரி சமுதாயத்தில் ஏற்படக்கூடிய சில நிகழ்வுகள்
பேரிடர்கள், ஆபத்துகள் இவைகளை எல்லாம் ஃபோட்டோ பிடித்து நம்முடைய மற்ற மக்களுக்கு காண்பிக்கின்ற பொழுதுதான் இருக்கக்கூடிய நிலவரம் என்ன என்பது தெரியும் என்ற அடிப்படையிலே ஃபோட்டோக்கள் எல்லாம் எப்படி பிடிக்கப்படுகிறது என்பதெல்லாம் இதை வைத்துதான். அதே போன்று சில நிர்பந்த தேவைகள், மார்க்கத்தினுடைய சில முக்கியமான அம்சங்களை குறிப்பதற்காக சில விஷயங்களை நேரடியாக எடுத்து கேட்கின்ற பொழுது அது உள்வாங்கக்கூடிய மனநிலை இருக்கும் என்கிற காரணத்தினால் மார்க்கம் சம்பந்தப்பட்ட சில முக்கியமான விஷயங்களை மட்டும் வீடியோக்களாக மார்க்கத்திலே அனுமதிக்கப்படுகிறது என்பதாகவும், அதே போன்று மார்க்க என்ற பெயரிலே இன்று நிறைய பேர் தனக்கு சிந்தனையில் பட்டதையெல்லாம் மார்க்கம் என்பதாக சொல்லி கொண்டிருக்கக்கூடிய இன்றைய காலகட்டத்தில் மார்க்கத்தை நீங்கள் கற்பதற்கு முன்பதாக எப்படிப்பட்ட நபரிடமிருந்து மார்க்கத்தை கற்றுக்கொள்கிறீர்கள் என்பதை சுட்டி காண்பிப்பதற்காக மார்க்கம் சொல்லக்கூடியவர்கள் தன்னை அடையாளப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது என்கிற காரணத்தினால் ஃபோட்டோக்களும் வீடியோக்களும் ஒரு சில தேவைகளுக்கு மாத்திரம் அதனுடைய அளவுக்கு ஏற்ற மாதிரி அனுமதிக்கப்படுகிறது என்பதாக சுட்டி காண்பிக்கப்படுகிறது. இதெல்லாம் ஒரு பக்கத்தை நாம் பார்த்துட்டாலும் ஃபோட்டோ இதனுடைய நிலவரம் என்னவென்று சொன்னால், நிர்பந்த தேவைகளுக்காக, அவசியமான விஷயத்திற்காக, மார்க்கம் சம்பந்தப்பட்ட அல்லது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கு மட்டுமே அனுமதிக்கப்படுகிறது என்பதாக நம்ம பார்த்துட்டாலும், இன்றைய காலகட்டத்தில் இந்த ஃபோட்டோ மற்றும் வீடியோக்களுடைய விஷயத்திலே நம்முடைய சமுதாயம் எந்த அளவிற்கு அளவு கடந்து சென்றிருக்கிறது என்பதையும் நாம் யோசித்து பார்ப்பதற்கு கடமைப்பட்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட அல்லாஹ்வினுடைய ஷரியத்தை கேலி கூத்தாக மாற்றக்கூடிய அளவிற்கு இன்றைய சமூகம் ஃபோட்டோ மற்றும் வீடியோக்களுடைய விஷயத்திலே அலட்சியமான போக்கை கடைபிடிக்கக்கூடியதை நம்மால் பார்க்க முடியுது. குறிப்பாக திருமணம் என்ற பெயரில், தம்பதிகள் என்ற பெயரில் செய்யக்கூடிய அட்டூழியம் என்பது கொஞ்சம் நஞ்சமானது அல்ல. 18 வருடம், 17 வருடம், 20 வருடம் தன்னுடைய குழந்தையை, தன்னுடைய பெண் பிள்ளையை எந்த ஒரு நபருக்கும் காட்டாமல் பொக்கிஷமாக ஈமானோடு வெட்கத்தோடு வளர்த்த நிறைய பெற்றோர்கள் திருமணம் என்கின்ற முக்கியமான அந்த நேரத்திலே வந்திருக்கக்கூடிய அத்துணை நபர்களுக்கும் காட்சி விருந்தாக தன்னுடைய பெற்ற பிள்ளையை வந்திருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் விருந்தாக, காட்சியாக வைக்கக்கூடிய நிலை என்பது முற்றிலுமாக ஷரியத்திலே தடுக்கப்பட்ட ஒன்று. அல் ஈமானு வல் ஹயாவு கர்னான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஈமானும் வெட்கமும் என்பது ரெண்டும் ஒன்று சேர்ந்தது. இதான் ருஃபியா அஹதுமா வ ருஃபியா லாஹர், இரண்டில் ஒன்று அகற்றப்பட்டாலும் மற்றொன்று நீங்கிவிடும். இங்கே வெட்கம் என்கின்ற நிலை மறந்து அங்கு மணப்பெண் என்பவள் எல்லா நபர்களுக்கும் காட்சி பொருளாக ஆக்கப்படுகிறார். மேடையிலே காட்சி பொருளாக வைக்கப்பட்டு வந்தவன் வரக்கூடியவன் என்பதாக எல்லோருமே அந்த பெண்ணை கண்கொண்டு பார்க்கக்கூடியவர்களாக, அந்த பெண்ணுக்கு துணையாக நிற்கக்கூடிய துணை பெண்கள் என்பதாக இஸ்லாத்திற்கு முற்றிலுமாக மாறுபட்ட அல்லாஹ்வினுடைய கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய செயலை நம்முடைய சமுதாய மக்கள் செய்து கொண்டு இருக்கிறார். இதன் மூலமாக அவர்கள் நினைப்பது என்பது என்ன? அல்லாஹ்வினுடைய திருப்தியை இவர்கள் பெற்றுக்கொள்வார்களா? இப்படிப்பட்ட தம்பதியினர்களுக்கு அல்லாஹு தாலா பரக்கத்தான வாழ்க்கையை கொடுத்து விடுவானா? ஆரோக்கியமான சூழலை கொடுத்து விடுவானா? நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இப்படிப்பட்ட குழந்தைகளின் மூலமாக நல்ல சந்ததிகளை அல்லாஹு தாலா உருவாக்குவானா? எப்படி உருவாக்குவான்? அல்லாஹ்வினுடைய கோபத்தையும் அல்லாஹ்வினுடைய வெறுப்பையும் பெற்றுக்கொண்ட தம்பதியினர்களாக நம்முடைய குழந்தைகளை நாம் மாற்றிவிட்டதற்கு பிறகு அங்கு வந்து போட்டோ பிடிக்கக்கூடியவன் யார்? எப்படிப்பட்ட நபர்கள் வந்து போட்டோ பிடிக்கிறார்கள்? எவ்வளவு பெரிய அனாச்சாரங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் கவனிக்கணும். அதுபோன்று இன்றைய காலகட்டத்தில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால், ரீல்ஸ் என்ற பெயரில், செல்ஃபி என்ற பெயரில், அதே போன்று ப்ரொஃபைல் பிக்சர் என்ற பெயரில் தன்னைத்தானே அழகுபடுத்தி தன்னைத்தானே ரசிக்கக்கூடிய மக்கள் இன்றைய நவீனமான காலகட்டத்தில் நம்முடைய சமுதாயத்தினுடைய மக்கள் உருவாகி இருக்கிறார்கள். அதிலேயும் குறிப்பாக இஸ்லாமிய பெண்கள் உருவாகி இருக்கிறார்கள். அக்கம் பக்கத்திலே நமக்கு தெரிந்த நபர்களிடத்திலேயும் கூட மறைந்திருந்த நம்முடைய மக்கள் இன்று அசிங்கமாக எல்லா அந்நியவர்களுக்கும் தெரியக்கூடிய விதத்திலே தன்னை அலங்கரித்து காண்பிக்கக்கூடிய ஒரு மோகம் என்பது அது கண்டிப்பாக தவிர்க்கப்பட வேண்டியது, அல்லாஹ்வினுடைய சாபத்திற்குரியது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார், லஅனல்லாஹு நாதிர வல் மன்துர இலை, யார் ஒரு பெண்ணை இச்சையோடு ஆசையோடு ரசித்து பார்க்கிறானோ அவனை அல்லாஹ் சாபமிடுகிறான், அவனை சபிக்கிறான். அவனை மட்டும் சபிக்கல, அவன் பார்க்கக்கூடிய விதத்திலே தன்னை அலங்கரித்து கொண்டு மற்றவனுக்கு காட்டிக் கொண்டு இருக்கிறாரே, இப்படிப்பட்டவளையும் அல்லாஹு தஆலா சபிக்கிறான் என்று சொன்னால்
மணமேடையிலே நம்முடைய பிள்ளையை எல்லோரும் ரசிக்க வேண்டும் என்பதாக வைக்கக்கூடிய பெற்றோர்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் அல்லாஹ்வினுடைய சாபத்தை வாங்கி கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்பதை கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே போன்று ப்ரொஃபைல் பிக்சரில் அது மாதிரி ரீல்ஸ் செய்யக்கூடிய நம்முடைய பிள்ளைகள் அல்லாஹ்வினுடைய சாபத்தை நாம் சம்பாதிக்கிறோம் என்கின்ற விஷயத்தை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதுபோன்று இன்னைக்கு செல்ஃபி மோகம், எந்த இடத்துக்கு சுற்றுலா தலத்துக்கு போனாலும் சரி, ஒரு நல்ல காட்சிக்கு போனாலும் சரி, மலை உச்சிக்கு போனாலும் சரி, எந்த இடத்துக்கு போனாலும் சரி, ஒரு ஒரு போதை பழக்கத்தினுடைய ஒரு தன்மையை போன்று, அதுவும் ஒரு போதையை போன்று எந்த இடத்துக்கு போனாலும் தன்னைத்தானே ரசிக்கக்கூடிய செல்ஃபி மோகம் இன்று அதிகமாகி இருக்கிறது. கிட்டத்தட்ட பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த 2021 வந்த கணக்கெடுப்பின்படி மட்டும் செல்ஃபி மோகத்தினால் தன்னுடைய உயிரை இழந்தவர்கள், மலை உச்சியில் போயிட்டு இருக்கிறது, வாகனத்தில் போயிட்டு இருக்கும்போது நின்றுகிட்டு செல்ஃபி எடுக்கிறது, ஒரு அலை வருகின்ற பொழுது கடல் அலைக்கு மத்தியில் நின்று செல்ஃபி எடுக்கிறது, அருவிகளுக்கு மத்தியில் நின்று செல்ஃபி எடுக்கிறது, இப்படி செல்ஃபி எடுத்து தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டவருடைய எண்ணிக்கை என்பது 758 நபர்கள் என்பதாக குறிப்பிட்டு காண்பிக்கிறார். இதில் 72% நபர்கள், உயிரிழந்த 72% மக்கள் யார் என்று சொன்னால் 10 வயதிலிருந்து 29 வயதிற்கு உட்பட்ட இளைஞர்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம். என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார்கள், அலைக்கும் பில் வகார். முஃமின்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் ஒரு கண்ணியத்தை கொடுத்திருக்கிறான். அந்த கண்ணியத்தை, கம்பீரத்தை நீங்கள் எப்பொழுதுமே தன்னுடைய மேலாடையாக போர்த்தி கொள்ளுங்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். எனவே இந்த ஃபோட்டோ மற்றும் இதனுடைய விஷயத்தில் நம்முடைய எச்சரிக்கையை கவனத்தில் கொள்ள வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கும் இதை பற்றி உண்டான விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா அப்பேற்பட்ட நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கியருள் புரிவானாக. அன்பு பெரும் மக்களே, நம்முடைய இன்றைய சிந்தனைக்கு சிறுநீரக கல் இருந்தது என்று சொன்னால் அந்த கல் விடுபட்டு செல்வதற்கு உண்டான ஒரு மருத்துவத்தை அல்லாமா உமர் பாலன்புரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அற்புதமான ஒரு அனுபவபூர்வமான அமலை சொல்கிறார்கள். சூரத்துல் பக்கராவினுடைய, அதாவது சூரத்துல் ஃபாத்தியா முதலாவது சூரா குரானில், ரெண்டாவது சூரா சூரத்துல் பக்கரா, ரெண்டாவது சூரா 74வது வசனம், وَإِنَّ مِنَ الْحِجَارَةِ لَمَا يَتَفَجَّرُ مِنْهُ الْأَنْهَارُ وَإِنَّ مِنْهَا لَمَا يَشَّقَّقُ فَيَخْرُجُ مِنْهُ الْمَاءُ وَإِنَّ مِنْهَا لَمَا يَهْبِطُ مِنْ خَشْيَةِ اللَّهِ என்பதாக வரக்கூடிய இந்த வசனத்தை 41 தடவை இந்த வசனத்தை ஓதி தண்ணீரில் டெய்லியும் குடிச்சுக்கிட்டு வந்தோன்னா வெகு சீக்கிரமாக அவருடைய கிட்னியிலே, சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய கல் விடுபட்டு வந்துவிடும் என்பதாக அனுபவபூர்வமான ஒரு அமலை சொல்லி காண்பிக்கிறார்கள். அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம